அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நானுங்க நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம நோம்பு கஞ்சி செய்ய போகிறோம். இன்றைக்கி நம்ம சிக்கன் போட்டு நோம்பு கஞ்சி செய்ய போகிறோம் பானு ஸ்டைலில். சிக்கன் மானாண்டா மட்டன் போடலாம், மட்டனும் மானாட்டா காய்கறி, அதாவது பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி போட்டு செய்யலாம். அப்படி இல்லைண்டா பூண்டு வெங்காயம் ஒரு கப்பை உரித்து சின்ன வெங்காயத்தை உரித்து போட்டு நீங்கள் செய்யலாம். எப்படி வேணுமோ நீங்கள் மாற்றி செஞ்சுக்கலாம். இதே ரெசிபியை இப்போ வீடியோவில் போகலாம். இது நம்ம ப்ரெஷர் குக்கர்லேயே செய்யலாம். நான் உங்களுக்கு வீடியோக்காண்டி கடாயில் முதல்ல வதக்கி காட்டிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரில் நான் மாற்றிக்கிறேன். ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி ராவு கரம் மசாலா போடுங்க. உங்களுக்கு ரொம்ப இலை இருந்துச்சுன்னா பண்டான இலை ஒரு இலையை பாதி இலையை கிள்ளி போடுங்க, இல்லைன்னா பிரியாணி இலையை போட்டுக்கிறோங்க. சரியா? இது நம்ம நோம்பு கஞ்சி, நோம்பு நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு கஞ்சி. அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. இது உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இஞ்சியை சின்ன துண்டாக கட்டிங் பண்ணி பொடியஸாக சாப் பண்ணி போடுங்க. ஒரு 5 பல்லு பூண்டு போடுங்க போதும். பூண்டு பேஸ்ட்டு பச்சை வடை வரக்கூடாது. நல்லா வதக்கிட்டு அப்புறம் கொத்தமல்லி புதினா கொஞ்சமாக போடுங்க. எல்லா பொருளுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் போடணும். எதையுமே கூட போட்டிங்கன்னா மசாலா கஞ்சியாக போயிடும், அதை பார்த்துக்கிறணும். அப்புறம் 2 பச்சை மிளகாய் கீரி போடுங்க. கீரி போட்ட பிறகு வெங்காயம் ஒரு வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 5 வெங்காயத்தை 2ஆக வகுந்து போடுங்க. இல்லை முழு வெங்காயமும் நீங்கள் போடலாம். முழு பூண்டு முழு வெங்காயம் போட்டாலும் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக போடுங்க. போட்டு எல்லாத்தையும் அரைவேக்கடாக வதக்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் ஒரு தக்காளியை பொடிசாக கட்டிங் பண்ணி போடுங்க. நல்லா பழுத்த தக்காளியாக போட்டுக்கிறோங்க. இதையும் போட்டு வதக்குங்க. சரியா? இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கலே கோழியை நம்ம மிக்சியில் ஒரு சுற்றி வச்சுருக்குறோம். அதை நீங்கள் போடுங்க. ஒரு 50 கிராம் 100 கிராம் போட்டிங்கன்னா போதும், ரொம்ப வேணாம். நல்லா மிக்சியில் சுற்றி இறைச்சியாக இருந்தாலும் அதே மாதிரி சுற்றி போட்டுக்கிறோங்க. காரி அரைஞ்சினா பீன்ஸு, பட்டாணி, கேரட் ஒரு கப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி சின்ன கப்பில் போடுங்க. அப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போடுங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நான் போடுறேன். இந்த நோம்பு கஞ்சிக்கு நான் கரம் மசாலாவும் இறைச்சி தூள் மிக்ஸ் பண்ணி செய்கிறேன். கண்டிப்பாக செஞ்சு பாருங்களேன், டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் மசாலாவை ரொம்ப கூட போடக்கூடாது. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் செய்யக்கூடிய இறைச்சி மசாலா தூள், அதாவது சில்லி பவுடர் மிக்ஸ் பண்ணாத வச்சுருப்போம்ல, அது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. இது இல்லை அப்படின்னா பெருஞ்சீரகத்தூள் 1 ஸ்பூன் போடுங்க. அப்புறம் இந்த பக்கம் 3/4 கப்பு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் 1 கப்பாக வச்சுக்கிறேங்க, எனக்கு போதும் 3/4 கப்பு. அப்புறம் அரை கப்பு பாசிப்பயிறு எடுத்து வச்சுருக்கிறேன். சரியா? இது 2ஐயும் மிக்ஸ் பண்ணிக்கிறணும். அரிசியை மிக்சியில் ஒரு சுற்றிக்கிறேங்க. அப்போ இது உங்களுக்கு நல்லா கஞ்சி சீக்கிரமாக உங்களுக்கு வெந்துடும். அதனால் சுற்றிக்கிட்டு இந்த பருப்பையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கழுவி வச்சுக்கிறோங்க. இந்த சைடு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரிசியை கழுவிட்டு அதை தண்ணியே இல்லாமல் இதில் போட்டு ஒரு வதக்கிக்கிறோங்க. எண்ணெயில் போடும்போது ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் மட்டும் போட்டுக்கிறோங்க. சரியா? நான் அதை போட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் போட்டேன், அதை வீடியோ எடுக்கலை. வெந்தயம் மட்டும் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோங்க. அப்படி அதையும் நீங்கள் மறந்துட்டீங்கன்னா தாளித்து ஊற்றும்போது வெந்தயத்தை போட்டு தாளித்து ஊற்றிக்கிறோங்க. இதில் நம்ம மிளகாத்தூள் போடக்கூடாது, அதில் கவனமாக இருந்தது. ரொம்ப நம்மளுக்கு உரைக்கக்கூடாது. அப்புறம் தண்ணி ஊற்றிக்கிறோங்க. நம்ம இது மொத்தம் நம்ம இந்த போடுற இந்த 1/2 கப்பு அரிசி பருப்புக்கு நீங்கள் 8 கப்பு 10 கப்பு வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றலாம். நான் இப்போதைக்கு 6 கப்பு தண்ணி ஊற்றி நான் ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வேண்டாம் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ அதுக்குள்ளே உப்பை போடுங்க. மிளகுத்தூள் விரும்புனீங்க அப்படின்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போடுங்க. நம்ம இறைச்சி கோழி போட்டிருக்குறோம், அதனால் மிளகுத்தூள் போடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் இதை அப்படியே மாற்றிக்கிறங்க. வீடியோக்காண்டி தான் உங்களுக்கு நான் இதில் வதக்கி நான் காட்டுறேன். இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிக்கிட்டு ஒரு 3 விசில் போடுங்க. உங்களுக்கு போதும், தாராளமாக உங்களுக்கு வெந்துடும். 2 விசில் 3 விசில் போட்டாலே உங்களுக்கு தாராளமாக நல்லா வெந்துடும் கஞ்சி. இதை இப்போ போட்டு விசில் போட்டுக்கிறோங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் நீங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டாம். டயத்தில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறங்க. பார்த்துக்கிட்டு விசில் போட்டுருங்க. ஒரு 3 விசில் அடித்தா உங்களுக்கு போதும், உங்களுக்கு தாராளமாக கஞ்சி வெந்துடும். 3 விசில் அடித்து நம்மளுக்கு கஞ்சி வெந்துருச்சு, சூடும் ஆறிடுச்சு. நான் இப்போ எடுத்து உங்கள்கிட்ட காட்டுறேன், நீங்களே பாருங்கள். நல்லா சூப்பராக நல்லா எல்லாமே நல்லாவே வெந்துட்டாங்க. இப்போ பண்டான இலை, அப்புறம் பட்டை, அந்த அன்னாசி பூலாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துருங்க. நச்சோடையிலே உங்களுக்கு கையில் வந்துடும், அப்படியே எடுத்துட வேண்டியது தான். இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றணும். திக்கு தேங்காய் பாலாக இருந்தால் அரை கப்பை ஊற்றுங்க போதும். கொஞ்சம் தண்ணி தேங்காய் பாலாக இருந்தால் 1 கப்பு ஊற்றுங்க. அவ்வளோதான் லிமிட்டு. தேங்காய் பால் நம்ம அதிகமாக கொடுக்கக்கூடாது, அப்புறம் தேங்காய் பால் கஞ்சி மாதிரி போயிடும். இப்போ அந்த பண்டான இலை, பட்டை எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இப்போ தேங்காய் பால் ஊற்றுங்க. நான் 1 கப்பு தேங்காய் பால் ஊற்றுறேன்.
ரொம்ப திக்னஸ் இல்லை. இப்போ தண்ணி வந்து நான் 2 கப்பு ஊற்றுறேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 கப்பு நமக்கு தேவைப்படும். நம்ம வந்து ஆறின பிறகு ரொம்ப திக்னஸ் அப்போ உங்கள் தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இப்போ நீங்கள் அடுப்பில் வைங்க. அடுப்பில் வச்சு ஒரு கொதி வந்ததோடு நீங்கள் அடுப்பை அடைச்சிருங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. நீங்கள் தாளிப்பு வேண்டாம், ஒரு தாளிப்பு ஒன்று கொடுக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டு வெந்தயம் பெருஞ்சீரகம் கொஞ்சமாக போடுங்க. போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, புதினா இலை போட்டு முந்திரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு முந்திரி போட்டு கிஸ்மிஸ் போட்டு அதில் போட்டு நேரமாக இருந்ததோட அதில் கொட்டி அடுப்பு அடைச்சிருங்களா. கம்மாமல் நல்லா வாசமாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக அந்த நோம்பு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இறைச்சி கோழி உங்களுக்கு வேணாம் அப்படின்ட்டா பீன்ஸு, பட்டாணி, கேரட்டு 3 மிக்ஸ் பண்ணி போடலாம். சோளம் இருந்தால் கூட நீங்கள் போடலாம். எப்படின்னு பார்த்துக்கிறங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பார்த்துக்கிறங்க. இல்லைன்னா பூண்டு, சின்ன வெங்காயத்தை ஒரு கப்பாக போடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான்ப்பா, நம்முடைய நோம்பு கஞ்சி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்குவத்துக்கு நம்மளுக்கு இருக்கணும் நோம்பு கஞ்சி. நான் உங்களுக்கு அள்ளி காட்டுறேன், நீங்களே பாருங்களேன். இதை விட திக்னஸாக இருந்தால் நம்ம குடிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் குளன்னு தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இது ஆற இன்னும் திக்னஸ் வரும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாமா? வாழ்க வளமுடன்.